கடந்த டிசம்பர் மாதம் குடும்பத்தோட விடுமுறையை கழிக்கிறதுக்காக பிரித்தானியாவுக்கு போயிருந்தேன். அந்த 2 கிழமையும் நான் போட்ட அத்தனை அலப்பறைகளையும் என் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நண்பர்கள் பார்த்திருப்பீர்கள். அதை சகித்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றிகள். இதுவரைக்கும் பல நாடுகளுக்கு தொழில் நிமித்தம் பயணித்திருந்தாலும் ஒரு தமிழர் செறிந்து வாழுகின்ற ஒரு ஐரோப்பிய தேசத்திற்கு பயணம் போனது இதுதான் முதல் தடவை. அந்த விதத்தில் இந்த பயணம் எனக்கு மிக மிக நெருக்கமான ஒரு பயணமாக இருந்தது. எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இந்த பயணம் நிறைய அனுபவங்களை கொடுத்தது. நிறைய ஞாபகங்களோடு மீண்டும் இலங்கைக்கு வந்து சேர்ந்தோம். இதில் மிக முக்கியமானது நாங்கள் சந்தித்த மனிதர்கள். நான் இங்கே மனிதர்கள் என்று சொல்லுவது நம்முடைய ஈழத் தமிழர்கள். இந்த ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஆயிரம் கதைகள் இருந்தது. அவற்றை கேட்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், கவலையாக இருக்கும், புது தன்னம்பிக்கையை கொடுக்கிற ஒரு உந்துதலாக இருக்கும். இப்படி பல அவர்களுடைய கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நம்மை அறியாமலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிலைக்குள்ள நம்மளால போய்விட முடியும். அவர்கள் எனக்கு சொன்ன கதைகள், அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறை, அவர்கள் கடந்து வந்த பாதை என்று எல்லாத்தையுமே வச்சு பார்த்தால் நான் இந்த 2 வாரமும் சந்திச்ச மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். அதுல முதலாவது இப்படி சொல்றது, அவர்களுக்கு சாதனை தமிழர்கள் என்று ஒரு டைட்டில் கொடுக்கலாம். அதாவது சாதனை தமிழர்கள் என்றால் இவங்க யார் என்று சொன்னால் ஏதோ ஒரு உண்மையான காரணத்தால, அது பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப வறுமையாக இருக்கலாம், அல்லது கல்வியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரித்தானியாவுக்கு போய் சிறுக தங்களை கட்டமைத்து, தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து இன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக, பெருமையாக, திருப்தியோட வாழ்ற தமிழர்கள். இவரோடு பேசுகிற பொழுது அவர்கள் சொல்ற அந்த கதைகளை கேட்டால் ஒரு பக்கம் நமக்கு ஏதோ ஒரு சினிமாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அதை விட அவருடைய கதைகளே நமக்கு இவர்கள் உண்மையிலேயே சாதனையாளர்கள் தான் என்றதை வடிவா எங்களுக்கு நிரூபிக்கும். ஆனால் உண்மையிலேயே இத்தனை கஷ்டங்களையும் பட்டு இவ்வளவு இடர்பாடுகளை சந்திச்சு இன்றைக்கு அவர்கள் இருக்கிற நிலையை நிமிர்ந்து பார்த்தால் உண்மையிலேயே நமக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை நன்றாக படிப்பிக்கிறார்கள், தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான சிறந்த வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். அதிலேயுமே மிக முக்கியமாக பார்த்தால் அதிகமான பெற்றோர்கள் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமே பிள்ளைகளினுடைய எதிர்காலமாகத்தான் இருக்கிறது. அதாவது ஒரு அந்நிய தேசத்தில் தங்களுடைய பிள்ளையை எப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கம். இது இலகுவானது அல்ல. அதாவது எங்களுடைய நாட்டில் எங்களுடைய பிள்ளைகளை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரதும், ஒரு அந்நிய தேசத்தில் எங்களுடைய பிள்ளைகளை அதே நிலைக்கு கொண்டு வரதும் ஒன்றல்ல. அதில் நான் மிகவும் ரசித்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சிறுவர்கள், இந்த பிள்ளைகள் ஒரு மேலத்தேய நாட்டில் வாழ்ந்தாலும், அங்கே பிறந்து அங்கே வாழ்ந்தாலும், இந்த பெற்றோர் தங்களுடைய அந்த வேர்கள் அழிந்து போகாத மாதிரி, அல்லது அந்த வேர்களில் இருந்து அவர்கள் தொலைந்து போகாத மாதிரி மிக கவனமாக பார்த்துக் கொள்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், தமிழர் சார்ந்த மொழியாக இருக்கலாம், அல்லது கலாச்சாரமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம், அத்தனையிலும் தங்களுடைய பிள்ளைகள் ஈடுபட வேண்டும், அந்த ஒரு சூழலிலே அவர்கள் வளர வேண்டும் என்பதில் இந்த பெற்றோர்கள் மிக 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 கவனமாக இருக்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஈழத்தில் அதிகமானவர்கள் நாங்கள் நினைக்கிறது வெளிநாட்டு வாழ்க்கை என்றது பிளேட் கழுவுறது, அப்படியான ஒரு புரிதலும் எங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அங்கு போய் பார்த்தால் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இருக்கிற இடம் மிக மிக உயரமான இடம். அவர்கள் எல்லா இடமும் இருக்கிறார்கள். அது அரச பணியாக இருக்கலாம், அல்லது வைத்திய துறையாக இருக்கலாம், அல்லது பொறியியல் துறையாக இருக்கலாம், மிக பெரிய நிறுவனங்களில் உயரிய பதவிகளாக இருக்கலாம். எல்லா இடங்கள்லையும் எங்களோட தமிழர்கள் இருக்கிறத பார்க்குற நேரத்தில் அப்படி ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நான் ஒரு நண்பரோட பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கிட்ட கேட்ட நான் மிக முக்கியமான ஒரு விஷயம், இங்க அதாவது இலங்கையிலிருந்து வந்து இந்த நாட்டில் எஸ்டபிளிஷ் ஆகிறதுக்கு என்ன அவசியமான தேவை, என்ன இருக்கணும் எங்களுக்குள்ள கேட்ட நேரத்தில் என் நண்பர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், மிக இறுக்கமான ஒரு தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் இல்லாதவர்களுக்கு இந்த நாடு பொருத்தமற்றது. நினைக்கிறேன் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல நான் என்னையே கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி, என்னால இத்தனை கஷ்டங்களையும் பட்டு இப்படியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமா என்றால் என்கிட்ட இருந்து எனக்கே கிடைத்த பதில் இல்லை. இன்னும் ஒரு விடயமும் என்னை கவர்ந்தது என்னென்று சொன்னால், இந்த சாதனை தமிழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த அளவிற்கு, அதாவது அவர்கள் பொருளாதார ரீதியில் ஒரு உயரிய இடத்துல இருந்தாலும் ஈழத்தில் இருக்கிற தங்களுடைய உறவுகள் மீது, அவருடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு உதவி செய்கிறார்கள் என்றதையும் கேட்டால் நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும். நினைக்கிறேன் அதற்கும் ஒரு மிகப்பெரிய இதயமும் தியாகமும் அவசியம்.
இரண்டாவது வகையினர் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு குரூப். அதுக்கு நான் வச்ச பெயர் பக்கிங்ஹாம் மாளிகை தமிழர்கள், அதாவது பக்கிங்ஹாம் பேலஸ் தமிழர்கள். ஏன் அவர்களுக்கு அப்படி ஒரு பெயரை வச்சேன்னு சொன்னால், அவர்கள் போடுகின்ற அந்த நாடகம், அந்த சீன், நான் நினைக்கிறேன் நான் யாரை பற்றி கதைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இவர்கள் தான் இலங்கைக்கு வந்து அந்த வெளிநாட்டு சீன் போடுகிற மனிதர்கள். கிளிநொச்சியில வந்து இறங்கி ஏன் இவ்வளவு ஹொட்டா இருக்குன்னு கேட்கிறார்கள். இந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் தான். இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் சிரிப்பாய் வரும். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய புரிதல், அதாவது தங்களை பற்றிய அவர்களுடைய புரிதல் போலியானது. ஈழத்தில் இருக்கிற மக்கள் பற்றிய அவருடைய புரிதல் பிழையானது. அதே போல இலங்கை என்கின்ற ஒரு நாட்டினுடைய இன்றைய நிலவரம் பற்றிய ஒரு புரிதல் மிக மிக மட்டமானது. ஆகவே அதிகமானவர்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நான் எனக்குள்ள யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இவர்கள் யார்? இவர்கள் தமிழர்கள் அல்லது பிரிட்டிஷ்காரர்? யார் இவர்கள் என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்து கொண்டே இருந்தது. இவர்களோட உரையாடல்ல அடிக்கொருக்கா வெளியில வார ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் சொல்ல வருகிற அறிவுரை. நான் நிறைய பேரோட பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நான் அவதானிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எப்படியாவது 10 வசனம் சொன்னால் அதுல ஒரு 3 வசனம் இலங்கையில் இருக்கிற இளைஞர்கள் இப்படி இருக்கிறார்கள், அதாவது வடக்கில் இருக்கிற இளைஞர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு அது தெரியாது, இது தெரியாது, அவர்கள் அப்படி இருக்கணும், அவர்கள் சோம்பர்கள், இப்படியான எப்பயுமே ஒரு ஈழத்தமிழர்களை குறை சொல்கிற அல்லது தங்களை ஈழத்தமிழர்களை விட உயரிய இடத்தில் வைத்து கற்பனை பண்ணுகின்ற ஒரு மனநிலை படைத்தவர்களாகத்தான் அவர்கள் எனக்கு பட்டார்கள். அதிலையும் இன்னும் ஒருபடி மேலே போனால், இலங்கையை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய புரிதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இலங்கையில இப்ப பஞ்சமும் பட்டினியும் தலை விரித்தாடுற மாதிரியும், இலங்கையில இப்ப சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம சனங்கள் சாகுற மாதிரியுமான ஒரு புரிதல் அவர்கள்ட்ட இருக்குது. இப்ப நான் ஒரே யோசிக்கிறேன், நான் இந்த புரிதல் எங்க இருந்து அவர்களுக்கு வந்தது, ஏன் அப்படி யோசிக்கிறார்கள்? இப்படியான ஒரு மனநிலையில தான் இந்த குரூப் சுற்றி கொண்டு இருக்கும். சரி, இலங்கை பற்றி தான் அவர்களுக்கு போதிய அறிவில்லை என்றால், தங்கள் பூர்வ குடிகள் என்று நினைச்சு கொண்டு திரிகிற பிரித்தானியா பற்றிய அல்லது லண்டன் பற்றிய பூரண அறிவு இருக்கான்னு சொன்னால் அதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம். கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் என்று சொல்ற ஒரு தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தோம். இந்த ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் வந்து லண்டன்ல மிக மிக பிரபலியமான ஒரு வீதி. ஏன் பிரபலமான வீதி என்று சொன்னால், இதுல வந்து நிறைய கடைகள் இருக்குது, கடைகள் நிறைந்த ஒரு தெரு. கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து நிறைய லைட்ஸ் டெக்கரேஷன்ஸ் இருக்கும். ஆகவே லண்டனுக்கு வர அதிகமான டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வராம போறது இல்லை. ஆகவே அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல அந்த ரோட்ல நடந்து போனா கிட்டத்தட்ட ஃபுல்லி கிரவுடடா தான் இருக்கும். ஆயிரக்கணக்கில் சனம் நடந்து போய் கொண்டிருக்கும். இதனால அந்த தெரு இன்னும் ஒரு விஷயத்திற்கும் பிரபலியம். அது என்னன்னு சொன்னால் பெட்டி கிரைம்ஸ், அதாவது பிக் பாக்கெட்டிங் அல்லது போனை பறிச்சு கொண்டு ஓடுறது, இப்படியான சிறிய சிறிய பெட்டி கிரைம்ஸுக்கும் இந்த தெரு மிக மிக பிரபலியம். ஏன்னு சொன்னால், இங்க வர மனிதர்களுடைய எண்ணிக்கை வேறு வேறு நாடுகளில் இருந்து வருகிறவர்கள். ஆகவே இப்படியான பெட்டி கிரைம்ஸுக்கு இந்த தெரு மிக அதிகமான வாய்ப்பை கொடுக்கும். இது ஆச்சரியமான விஷயம் அல்ல. சோ இந்த தெருவால நாங்கள் அன்றைக்கு நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் சம்பவம் ஒன்று நடந்தது. என்ன சம்பவம் சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய போனை தூக்கி போட்டோ எடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பின்னால வேகமாக மோட்டார் பைக்ல வந்த ஒருவன் அந்த போனை பறிச்சு கொண்டு ஓடுற நேரத்தில் இந்த பெண் அந்த மோட்டார் சைக்கிளை துரத்தி கொண்டு ஓடி ஒரு 100 மீட்டர் தாண்டுற நேரத்தில் அதிர்ஷ்டவசமாக அந்த போன் கீழே விழுந்தது. ஆகவே இந்த பெண் போய் அந்த போனை எடுத்துக்கொண்டு நடு ரோட்ல, இங்காலையும் வாகனம் அங்காலையும் வாகனம், போன் எடுத்துக்கொண்டு இங்கால ஓடி வந்து ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்தாள். அவளுடைய உடம்பு வந்து நடுங்க ஆரம்பித்தது. பிறகு அவளோட வந்த நண்பர்கள் ஒரு மாதிரி தேற்றி ஒரு மாதிரி அமைதிப்படுத்தி அந்த இடத்திலிருந்து அவ கூட்டிக் கொண்டு போனாங்க. இந்த சம்பவத்தை என்னுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பத்தோடு நடந்து கொண்டிருந்த என்னுடைய இன்னும் ஒரு நண்பனுடைய குடும்பமும் பார்த்தது. அப்ப அன்றைக்கு நான் ஹோட்டல் ரூமுக்கு வந்து இது சம்பந்தமான ஒரு பதிவை Facebookல போட்டேன். நீங்களும் சில பேர் பார்த்திருப்பீங்க. அந்த பதிவுக்கு வந்த அதிகமான இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் தமிழர்கள் ஒரு பெரிய பிரளயத்தையே நடத்தி முடிச்சாங்க. அதுலயும் மிக முக்கியமா என்னன்னு சொன்னால், என்னுடைய இன்பாக்ஸுக்கு வந்து நிறைய போராட்டங்கள், நிறைய வசைகள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் லண்டன் என்ற ஒரு அமைதியான ஒரு பாதுகாப்பான நகரத்தை நான் இப்படியான ஒரு சம்பவத்தை சொல்லி இழிவுபடுத்துகிறேன் என்ற ஒரு தேசபக்தி அவர்களுக்கு. அதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் ஒன்று வந்தது. எகெயின் ஒரு பக்கிங்ஹாம் பேலஸ் அங்கிள் ஒருவர் கமெண்ட் போட்டிருந்தார். என்னன்னு சொன்னால், இவரை என்னை லண்டன் என்று வேறொரு நாட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டிருக்கிறார்கள் போல. அவர் என்ன சொல்ல வரார் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆகவே இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இவர்களுக்கும் இந்த ரியாலிட்டி என்கின்ற ஒரு விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை, தொடர்பே இல்லை. அதனால் தான் அவர்கள் இலங்கைக்கு வருகிற பொழுது அவர்கள் போடுகிற சீன், அல்லது பிரித்தானியாவில் இருக்கிற பொழுது கூட அவர்கள் தமிழர்களை கண்டவுடனே அவர்கள் தங்களை வேறொருவராக மாற்றிக் கொள்ளுகிற அல்லது காட்டிக் கொள்ளுகிற ஒரு விஷயம் அங்கே இருந்துதான் ஆரம்பிக்குது. சரி, நம்முடைய பக்கிங்ஹாம் பேலஸ் தமிழர்களை
பற்றி அதிகம் பேசியாச்சு. அது இரண்டாவது வகையினர். மூன்றாவது வகையினர் இவர்கள் யார் என்று சொன்னால் அரைகுறை சந்தோஷத்தோடு திருப்தியோடு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரித்தானியாவில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள். அவரோட பேசிக்கொண்டிருக்க நேரத்தில் ஒரு விஷயம் தெளிவாக விளங்கும் என்று சொன்னால் அவர்கள் இங்க 100% சந்தோஷமாகவோ திருப்தியாகவோ இல்லை. ஏதோ ஒரு உந்துதலால அல்லது ஏதோ ஒரு காரணத்தால அவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்துட்டாங்க. இனி அங்கிருந்து திரும்பி ஊருக்கு போறதுன்றது சாத்தியமற்றது. ஆகவே தங்களை எப்படியும் அங்க வாழ வைக்க வேண்டும், தங்களுடைய குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தாங்கள் திருப்தி இல்லாமல் இருந்தாலும், தாங்கள் 100% சந்தோஷம் இல்லாமல் இருந்தாலும், தாங்கள் 100% தங்களை அந்த நாட்டோடு ஒட்ட வைக்க முடியாமல் இருந்தாலும் அவர்கள் அங்கு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் நான் உரையாடிய அதிகமானவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், ஊருக்கு தான் போகணும், இங்க இருக்கிறது எனக்கு 100% திருப்தி இல்லை, சந்தோஷத்தை கொடுக்கல, ஆனாலும் நான் இங்க வந்துட்டேன், இனி திருப்பி இலங்கைக்கு போறது சாத்தியமற்றது. ஏனென்று சொன்னால் வெளிநாட்டுக்கு வாரன்றது எப்பயுமே ஒரு வழிப்பாதை, வந்து போட்டு இது பிடிக்கலன்றதுக்காக திரும்பி போறதுன்றது மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம். அதனால இங்க வந்துட்டோம், இனி ஒரே ஒரு வழி என்னென்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மட்டும் குறிக்கோளாக வச்சு அல்லது எங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை குறிக்கோளாக வச்சு அவர்களுக்காக நாங்கள் உழைக்கணும், அவர்களுக்காக நான் இங்கே இருக்கணும் என்றுதான் அதிகமானவர்கள் எனக்கு சொன்ன ஒரு விஷயம். அதுலேயும் எனக்கு நெருக்கமான ஒரு சில நண்பர்கள் வெளிப்படையாகவே சொன்னார்கள் என்று சொன்னால், எங்களுடைய பிள்ளைகள் படித்து தங்களுடைய காலிலே நிற்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டைம் நான் நிச்சயமாக இலங்கைக்கு தான் போவேன், அங்கதான் நான் சாகணும் என்ற மாதிரியான விஷயங்களையும் எனக்கு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கள் எவ்வகையான ஒரு சந்தோஷத்துக்கு எவ்வகையான ஒரு திருப்திக்குள்ள அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது வெளிப்படையாகவே எனக்கு காட்டியது. சரி, இதுதான் அந்த 3 வகையான மனிதர்கள் என்னுடைய 2 கிழமை பயணத்திலே பிரித்தானியாவில் அல்லது முக்கியமாக லண்டனில் நான் சந்திச்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது, நிறைய பாடங்கள் எனக்கு கிடைச்சது. எல்லாவற்றையும் விட புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வாழ்க்கை என்கின்ற ஒரு பரந்த விஷயத்துல எனக்கு ஓரளவுக்கு தெளிவான ஒரு புரிதல் ஒன்று கிடைச்சது. கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த 2 கிழமையும் உங்களுடைய நேரத்தை செலவழித்து என்னை தேடி வந்து அல்லது என்னை அழைத்து உங்களுடைய கதைகளை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லவ் யூ ஆல் தி பெஸ்ட்.